அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது நாம் முழக்கும் திரு. இன்னைக்கு ஒரு கதை உண்டு. இது ஒரு நல்ல உங்களுக்கு சுவாரஸ்யமாவும் இருக்கும். அதே நேரம் இதை நகைச்சுவை என்று சொல்றதா, அல்லது துன்புறுத்தல் என்று சொல்றதா, என்னன்னு தெரியல. ஆம், பறைத்திருவிழாவுல வந்து நாங்கள் 2 வாத்துகள வந்து தண்ணிக்குள்ள விட்டிருந்தோம் நாங்கள். அப்ப இதையும் வந்து நான் முன்மாரியா செய்யறத விரும்புறேன் நான். அதாவது கிரியேட்டிவா, படைப்பாற்றல் புது புதுசா. யார்ட்டயும் இருந்து களவெடுக்கக்கூடாது. நாம புதுசு புதுசா அங்க நமக்கு குடுக்குறதா மண்ணைக்குள்ள அனுபவம், அறிவு, இயற்கை. ஆ அப்ப 2 தாரா விட்டுனாங்க. விட்டோன்னே ஒரு ஒருவர் அதில் நான் மேடையில் பேசியிருந்தேனா என்னென்னா நான் புது புதுசாக அப்படி செய்கிறேன்னொன்னே பின்ன அவர் சொன்னார். இன்னொரு ஆள் வந்து ஊரில் பொறுப்பாளராக இருந்தவர் குடாரப்பு தரையிறக்கம், அதாவது இந்த பாலராஜனோட போய் தலைமையில் ஆனரவை வெற்றி கொள்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்த குடாரப்பு தரையிறக்கம் இருக்குல்ல, 1200 பேர் போராளிகள் பாலராஜனையோட போய் கடைசியாக சண்டை பிடிச்சு 600 போராளிகளை இழந்து 600 போராளிகள் தான் அங்கால வந்து தீவண்ணியோட கைகுலுக்கினவர். அதில் ஒரு ஆள் தான் இவர். இப்போ எனக்கு இந்த கதை இந்த இது சொன்னவர். அவர் இப்போ பறை திருவிழா முடிஞ்சோன்னா இப்போ திருவண்ணேன்னு சொல்லி சிரிச்சு கொண்டு வரைகளே எனக்கு தெரியும் வேறு ஏதோ சொல்ல போகிறாருன்னு சொன்னோன்னே இவர்கள் என்ன பெரிய மரியாதை இருக்குன்னா அதனால் தெரியும் தானே அந்த கடந்து வந்த பாதையால். அப்போ நல்ல ஆளுங்க பயங்கர நாலேஜ் போகும். அப்போ அவர் என்ன சொன்னார், நாங்களும் ஒரு நாள் புறா பறக்க விட்ட நாங்கள் முதலாண்டு சொல்லி சொன்னார். இப்போ என்னடாப்பான்னு சொல்லி கேட்டேன். இதுக்கு அவர் சொன்னார் 1991ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சிவகுமாரனுடைய, அதாவது பொன் சிவகுமாரன் முதலாக சைனட் வில்லை உட்கொண்ட அந்த நம்முடைய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும். பொன் சிவகுமாரன் அவர் ஒரு மாணவராக இருந்து ஆல்பர்ட் துரையப்பாவை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்து அதன் பிறகு கைது செய்யப்பட்டு போது சைனட் உட்கொண்டு சித்தம். அப்போ அவற்றை நினைவு நாள் மாணவர் எழுச்சி நாள் என்று நடக்கிறது. அப்போ மாணவர் எழுச்சி நாள் 1991ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி யாழ்ப்பாணம் பெரியோவான் கல்லூரியில், அதாவது சென்ட் ஜான்ஸ் மைதானத்தில் நடக்குதான். அப்போ தான் அதுக்கு பொறுப்பாக ஏற்பாடுகளுக்கெல்லாம் பொறுப்பு. அப்போ தான் வந்து தமிழீழ தேசிய கொடி ஏற்றினோடனே புறாக்களை பறக்க விடுறது ஒரு சிம்போலிக்காக எடுத்துக்காட்டாக இப்படித்தான் தமிழீழம் இருக்கும், கூண்டு பறவை சிறகை விரிக்கும், குனிந்த முகங்கள் நிமிர்ந்து சிரிக்கும் என்ற மாதிரி கூண்டு பறவையில் திறந்து விடுற மாதிரி ஒரு சுதந்திரத்துக்கு அடையாளமாக செய்தவையாம். செய்யும்போது அப்போ தான் ஜோய் என்ன தான் பேச போகிறார் அடுத்ததாக நம்மளோட சமர் ஆய்வு பொறுப்பாளர் இருக்கிறார்ல ஜோரத்னம் ஜோய் பேச போகிறாராம். அதில் அவர் தான் மாஸ்டர் ஆஃப் த செரமோனி போல இருக்குது. அப்போ புறாக்களை தேசிய கொடி ஏற்றி பிறகு பறக்க விட்டவையெல்லாம் அது 45-50 புறாவாம். அதில் ஒரு புறாவும் பறக்க இல்லையா, எல்லாமே நொண்டி நொண்டி நடந்து போச்சான். அப்போ ஜோய் என்ன தன்னை திரும்பி பார்த்தாரான். தான் ஒரு இதுவும் கொடுக்கல, ஒரு புறாவுமே போயில்லை. 45 புறா 50 புறாக்களில் எல்லா புறாவும் நொண்டி நொண்டி போகுதான், ஒன்று சட்டை உடைஞ்சு போகுதான் அப்படியான்னு. அப்போ ஜோய் என்ன பேசும்போது மேடையில் பேசும்போது சொன்னாராம், ஸ்ரீலங்கா அரசின் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் அடைபட்டவர்கள் போல இந்த புறாக்களும் வந்து நடந்து போயினம். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இவன் நடந்து போயினமா தெரியலையேன்னு சொல்லி அதை நம்முடைய ஜோரத்னம் ஜோயனா அவர் பேசியிருக்கார், அந்த மேடையில் பேசினாராம். அப்போ அப்புறம் தன்னிட்ட வந்து கேட்டாராம் என்ன நடந்தது இந்த புறாக்களுக்கு. அப்போ தான் போராளிகள்கிட்ட கேட்டிருக்கிறார் இவர் என்ன நடந்தது. அண்ணன் நாங்கள் போய் பார்த்தோம், புறா வளர்க்குறவனை கண்டுபிடிக்க முடியலை, நீங்கள் என்னத்துக்குன்னு சொல்லாமல் இல்லை, நாங்கள் இந்த கோயில் தேர்முட்டி வழியை அடிச்சு பிடிச்சி ஏறி நாங்கள் என்ன புறா அளவுக்கு பறக்க முடியும் எல்லாம் பிடிச்சின்னு வந்துட்டோம்னு சொன்னாங்களாம். அப்போ இதுதான் அந்த அந்த கதை. இந்த கதைகளுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது, உண்மையில் கடத்தப்படுறது. இதை கர்ண பரம்பரை கதைகள்னு சொல்லிவிடும் வாய் வழியாக. அதுக்கு யார் எங்கே சொன்னேன்னு சொல்ல தெரியாது. இப்போ எங்களோட அப்பா அம்மா எனக்கு சொல்லியிருப்பா, நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், அப்படி வர்ற கதைகள். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய ஜிம் ரோன் சொல்லுவார், இந்த பைபிள் கூடி கலெக்ஷன் ஆஃப் த ஸ்டோரிஸ் அண்டு அந்த அந்த கதைகளின் ஒரு கூட்டு அல்லது அந்த மூலம் அப்படி அந்த கட்டுன்னு சொல்லுவார்.
அது மாரி இந்த த எழுத்து வடிவம் இல்லாம செவி வழியாவும் பல விஷயங்கள கடத்துறது. இது இப்போ எங்கள்ட்ட மல்டிமீடியான்னு சொல்லி சொல்லக்கூடிய இப்படியான விஷயம் எல்லாம் இருக்குது. அதனால இந்த கதைகளையும் நாம கடத்துவோம். இது வரலாற்றில உண்மையா நடந்த சில சம்பவங்கள வந்து நாங்கள் இனிமேல் தமிழின வரலாற்றில பதிஞ்சு வைக்கணும் அன்பு தமிழுறவுகளே. வாழ்தல் இனிது, நாம்மார்க்கும் குடியெல்லும், நம்மனை அஞ்சோம்.